உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் சரி செய்வேன். அதுவரை உனக்கு நான் கொடுத்த 2 பொக்கிஷங்களை உன் மனதிலும் புத்தியிலும் வைத்து உனக்கான பாதையில் நீ பயணம் செய். அந்த 2 பொக்கிஷங்கள் என்ன என்று தானே யோசிக்கின்றாய்? அது நீ என்மேல் கொண்ட பொறுமையும் நம்பிக்கையும் ஆகும். என் துணை உனக்கு எப்போதுமே இருக்கும். சில நேரம் என் குழந்தையின் நலன்களுக்காக வழிகளோடு நடக்க வைப்பதே தீர்மான சூழலாய் அமைகின்றது. ஆனால் அது நீண்ட நாள் தொடரும் அளவிற்கு நான் உன் அன்னை விடமாட்டேன். நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன். நீ மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறாயல்லவா? கடவுள் உன்னை கவனித்துக் கொள்வார். மற்றவர்களுக்காக ஜெபிப்பதும் மனித சேவை. பணத்தால் மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. பணமில்லாமல் செய்யக்கூடிய பல சேவைகள் உள்ளது. உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களையும் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து